தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதே நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு மெசேஜ் டெலீட் பண்ணிங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷனில் இவங்க இந்த மெசேஜ் டெலீட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை மெசேஜாக இருந்தாலும் சரி, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்பில் காமிச்சிரும். இதே நார்மல் வாட்ஸ்அப்பாக இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்கள் டெலீட் பண்ணலாம், அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் டோட்டலாகவே டெலீட் ஆகிடும். ஒரு பர்சன் வந்து அனுப்பிட்டு அவங்க டெலீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த மாதிரி மெசேஜை நார்மல் வாட்ஸ்அப்லேருந்தே அஃபிஷியலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு நல்ல ட்ரிக். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட ஏதாவது அனுப்பிச்சிட்டு மறுபடியும் டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லை வீடியோஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் மெசேஜாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணாமலே அவங்க அனுப்புகிற மெசேஜை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஒரு நல்ல ட்ரிக். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராமோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட குரூப்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என்னோட குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணல. இதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எதுக்காக டெலகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ பேர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கான டவுட்ஸை வந்து யார் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுனா, ஒருவேளை நான் இல்லைனாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான இந்த குரூப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கைஸ், இந்த குரூப்பை தவறாக யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்யூசிவாக ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குரூப் போய்ட்டு ஜாயின் பண்ணாத மாதிரி நான் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக எப்பவும் இருங்க, சரிங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் எந்த ஒரு தடையுமே இருக்காது. அவங்க டெலீட் பண்ணால் தான். பட் ஆனால் இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறாங்களோ அவங்களோட மெசேஜ் எல்லாமே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஆப் ஓப்பன் பண்ணதோ இதோட பர்மிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ வாட்ஸ்அப் டெலீட்டட்ன்றது தான் அந்த ஆப்போட நேமு. ஸோ இப்போ இதை அலோவ் கொடுத்துட்டு இப்போது என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ இதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். அதாவது இப்போ நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷனில் அவங்க காமிக்கும். இப்போ ஜிபி வாட்ஸ்அப்பில் எப்படின்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிரும். யார் எந்த மெசேஜ் டெலீட் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிரும். அதே மாதிரி தான் இந்த ஆப்பும் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அடுத்த மீடியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மீடியாவில் ஏதாவது உங்களுக்கு டெலீட் பண்ணிட்டாங்க, இப்போ கேலரியோ இல்லை வீடியோஸோ ஏதாவது டெலீட் பண்ணிட்டாங்கன்னா இது தனியாக பிரித்து கொடுத்துரும். சேட்டிங் தனியாக பிரித்து கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இன்னொரு மொபைலில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது. அந்த மொபைல்லையும் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னொரு மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஆட்டோ ரொட்டேட் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ என்ன வந்து என்னோடய நார்மல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நார்மல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி என்னோடய ஏர்டெல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ ஒன்று மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள். சும்மா ஏதோ ஒன்று அனுப்பிச்சி விட்றேன். சென்ட் ஆகிடுச்சு. சென்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நோட்டிஃபிகேஷனில் வந்துடுச்சு. இங்கே வந்திருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த மெசேஜை டெலீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்ஸ்அப்பில், அதாவது அந்த ஆப்குள்ளே இருக்கான்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் பார்க்காமலே இந்த ஆப்குள்ளே நான் இப்போ வந்து பார்த்துட்டேன். இப்போ நான் இதை வீடியோவோட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து இப்போ வந்திருக்கதை நீங்கள் பார்க்கலாம். கிளியராக பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக தெரியும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதேமாதிரி இப்போ ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ணால் என்ன ஆகும்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் என்னோடய வாட்ஸ்அப் நார்மல் மெசேஜ் போயிடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு மெசேஜ் நான் அனுப்புகிறேன். சாரி, ஓகே, இந்த பப்ஜியோட கேக் அனுப்புவோம். ஸோ இப்போ இதை அனுப்பிச்சிட்ட பிறகு என்னோடய மெசேஜுக்கு இப்போ வந்திருக்கேன், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராவுக்கு மெசேஜ் வந்திருக்கதா இப்போ காமிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம பார்க்க முடியாது, இந்த ஆப்குள்ளே வந்து பார்க்க முடியாது. இது டெலீட் ஆனால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோவை டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இப்போ நான் இதை கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக காமிச்சிருக்கு பாருங்கள். ஓப்பன் த சேம் மெசேஜ்னு அப்படின்னு சொல்லி காமிக்கிறது பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இமேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, பட் ஆனால் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக இதில் காமிச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருக்கோம். நீங்கள் இதை ஃபோட்டோவாக பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்கைலில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜை நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் காமிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நான் வியூ ஃபோட்டோஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. சாரி, நார்மல் ஃபோட்டோஸில் ஓப்பன் பண்ணி காமிக்கணும். ஸோ வியூ யுவர் ஃபோட்டோன்னு கொடுத்தோடனே ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் பண்ணதும் அந்த மெசேஜ் இங்கே வந்திருக்கு பாருங்கள். அதாவது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியாலாம் தனியாக பிரிச்சிடுது, சேட்டிங் எல்லாம் தனியாக பிரிச்சிடுது. இதில் எது பண்ணாலும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வரலைன்னா என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கோங்க. அதாவது இந்த ஆப்போட செட்டிங்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இதை ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஆட்டோ ஸ்டார்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் சில ரெட்மி மொபைல்ஸில் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதேமாதிரி ஆப்போட பர்மிஷன் எல்லாமே பக்காவாக எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனேபிள் பண்ணலைன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.